ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்ட சீடன் ஒருத்தன் அவரை தனது மடாலயத்திற்கு அழைத்துச் செல்கிறான். அவரை பார்த்த குரு, அவரை அப்படி ஓரமா மூலையில உட்கார வைங்க, உணவு தண்ணி எல்லாத்தையும் கொடுங்க, ஆனா உண்ணும்படி மட்டும் சொல்லாதீங்க, பசிச்சா அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவாரு, அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், நீங்க யாரும் அவரை கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கத்துவாரு, கற்களை வீசுவாரு, ஆனா அவரை யாரும் அங்க கண்டுக்காதீங்க. சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர். அந்த பைத்தியக்காரருக்கு எதிர்வினையாற்றுவது இல்லாது போனது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அமைதியாக குரு முன் வந்த பைத்தியக்காரன், எனக்கு தியானம் சொல்லித் தரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது திபெத்திய புத்த மடாலயங்களில் நடக்கும் சிகிச்சை முறை. எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால் அவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள். மற்றவர்கள் பார்க்கவில்லை என்றால் பைத்தியக்காரத்தனங்கள் வளர்ந்து கொண்டே போகாது. யாரிடமும் தர்க்கம் பண்ணாதீர்கள். நம்முடைய பேச்சே தர்க்கத்திற்கு தீனி, நம் அமைதியே அதற்கு பட்டினி. அமைதியாக இருங்கள், எல்லாம் சரியாகும். ஒருவேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் சரியாக இருப்பீர்கள். நிதானம்